டைனிங் டேபிளில் உட்கார போன ரோஹிணியை விஜயா திட்டி எழுந்திரிச்சு நிற்க வச்சிடுறாங்க சாப்பிட விடாம. அப்போ எவ்வளவோ மற்றவங்க எல்லாரும் சொல்லியும் இல்லை அத்தை சொன்னாதான் நான் சாப்பிடுவேன்னு நல்லவங்கள மாதிரி நடிக்கிற ரோஹிணியை விஜயா, ஏய் ரோஹிணி, இனிமேல் இந்த வீட்டில் நீ எந்த வேலை செய்யணுன்னாலும் என்னை கேட்காம செய்யக்கூடாது. ஏன் சாப்பிட்றதுனா கூட நான் சொன்னாதான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை திட்டுறாங்க. அங்கே எல்லாருக்கும் பரிமாறிட்டு நின்றுட்டு இருக்க மீனாவை பார்த்து சொல்றாங்க விஜயா, ஏய் மீனா, அங்க பாரு, மனோஜ் பிளேட்ல சாம்பார் இல்லை, அவனுக்கு சாம்பார் வீடு அப்படின்னு மனோஜ் மேல அக்கறையாவே பேசுறாங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கு சரியான கோபம் வந்துடுது. ஏன்னா இந்த ஓடுகாலி என்னமோ தப்பே செய்யாதவன மாதிரி அம்மா அவங்கள காப்பாத்துறாங்க, என்னமோ எல்லா தப்புமே இந்த பார்லர் அம்மா பண்ணின மாதிரி இவன் பண்ணின தப்புக்கும் சேர்த்து அவளுக்கு தண்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறாரு முத்து. அது என்ன, பார்லர் அம்மாக்கு ஒரு நியாயம், ஓடுகாலிக்கு ஒரு நியாயமா? பார்லரம்மா நீயும் உட்காரு, சாப்பிடுவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து. ஆனா அதை எல்லாத்தையுமே கண்டுக்காம ரோஹிணி, இல்லை நான் ஆன்ட்டி எப்போ சொல்கிறாங்களோ அப்போ சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க முத்துக்கிட்ட. அப்போ விஜயா சொல்கிறாங்க மனோஜ் கிட்ட, டேய் மனோஜ், நல்லா சாப்பிட்டு சீக்கிரமாக கிளம்பி ஷோரூம் போ, நல்லா பிஸ்னஸ் பார்த்தா தானே அந்த உங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய 30 லட்சம் ரூபாயை சீக்கிரமாக கொடுக்க முடியும் அப்படின்னு மனோஜ் கிட்ட சொல்கிறாங்க விஜயா. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் விஜயா ரோஹிணியை சாப்பிட சொல்லவே இல்லை. மணி 11 ஆகியும் பசியோட ரோஹிணி அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ விஜயா எதுவுமே கண்டுக்காம, ஏய் கிச்சனில் ஏதாவது பாத்திரம் இருந்தா இவளை கழுவ சொல்லு அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாங்க ரோஹிணியை காண்பிச்சு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அத்தை இன்னும் ரோஹிணி சாப்பிடவே இல்லை, நான் சாப்பாடு எடுத்து கொடுக்குவா அப்படின்னு. உடனே சொல்கிறாங்க விஜயா, 2 நாள் வயிறு பட்னி போட்டாதான் அந்த திருட்டு புத்தி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப அவமானப்பட்டு மீனா முன்னாடி கூனி குறுகி நிற்கிறாங்க. உடனே மீனா, இல்லை அத்தை பாவம் பசிக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஏய் மீனா, நீ என்ன எனக்கு புத்தி சொல்றியா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் அப்படின்னு விஜயா மீனா கிட்ட பேசிட்டு கூலா செல்போனை எடுத்து ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டே ஹாலில் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அங்கே ரோஹிணி ரூம்குள்ளே போகும் பொழுது விஜயா, ஏய் உன்னை யார் ரூம்குள்ளே போக சொன்னா? நான் சொல்லாமல் நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஹிணி கேட்குறாங்க, அத்தை எனக்கு பார்லருக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பலாமா அப்படின்னு ரோஹிணி விஜயா கிட்ட கேட்கும் பொழுது விஜயா சொல்கிறாங்க, சரி கிளம்பு, ரொம்ப நேரமாக உன் முகத்தை பார்க்குறதுக்கே எனக்கே கடுப்பாகுது அப்படின்னு ரோஹிணியை சொன்ன உடனே உள்ளே போய் ஹேண்ட்பேக்கை எடுத்து போட்டுட்டு அங்கே வேகமாக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க ரோஹிணி. அங்கே வித்யா ஜாலியாக சிக்கன் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. உடனே ரோஹிணி உள்ளே போன உடனே, ஏய் வித்யா, என்னடி சிக்கனா சாப்பிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, பிரியாணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கடுப்பேத்துறாங்க. உடனே ரோஹிணியும், ஆமாண்டி குடுடி அப்படின்னு அப்படியே வித்யா சாப்பிட்டு இருந்த பிரியாணியை பிடுங்கி பசியோட ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அந்த பிளேட் ஃபுல்லாக. அப்போ வித்யா கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட, ஏய் ரோஹிணி, என்னடி இதுக்கு முன்னாடி பிரியாணியே பார்த்தது இல்லாத மாதிரி இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்ட அப்படின்னு கிண்டலா. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் நீ பேசுவ, இந்த இடத்துக்கு பிரியாணி இல்லாமல் பழைய சோறா இருந்திருந்தா கூட நான் இவ்வளவு சீக்கிரமாக தான் சாப்பிட்ருப்பேன், ஏன்னா 2 நேரமாக சாப்பிடல, நேற்று நைட்டும் இன்னைக்கு காலையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்லும் பொழுது வித்யா கேட்குறாங்க, ஏண்டி ஏன் 2 நேரம் சாப்பிடாம இருக்க? உன் மாமியாருக்கு தெரிஞ்சா உன்னை சாப்பிடாம விட மாட்டாங்களே, நீதான் மலேசியா மருமக, பணக்கார மருமகன்னு உன்னை தலையில் தூக்கி உட்கார வச்சுட்டு ஊட்டி வேணாலும் விடுவாங்களே அப்படின்னு கிண்டலா சிரிக்கிறாங்க வித்யா ரோஹிணி முன்னாடி. அப்ப ரோஹிணி சொல்றாங்க வித்யா கிட்ட, ஏய் சிரிப்படி, நீ சிரிப்ப, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நேத்து நல்லா வசமாக மாட்டிட்டேன்டி, அதுதான் அந்த முத்து எப்படியோ நான் தான் அந்த 30 லட்சம் ரூபாயை மனோஜ்க்கு சொல்லி கொடுத்து மாமாவோட பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்காக வெளியில் தெரியாமல் ஃப்ராடு வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு அத்தை சரியான கோபத்தில் என் மேலே இருக்காங்க, என்னை வீட்டுக்குள்ளே இந்த அளவுக்கு விட்டுருக்கிறதே பெருசுடி வித்யா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க ரோஹிணி. அப்போ உடனே சொல்கிறாங்க வித்யா, ஏய் ரோஹிணி, என்னடி சொல்கிற, அந்த 30 லட்ச ரூபா மேட்ரு உன் மாமியாருக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி, ஆமாண்டி 2 நாளாக அதுதான் குடும்பத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு சீக்கிரமாக எங்கள் அப்பா கிட்டேருந்து அந்த பணத்தை வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுத்தாதான் இந்த வீட்டில் பழையபடி நான் சாப்பிட முடியும், நிற்க முடியும், உட்கார முடியும்,
அப்படின்னு வித்யா கிட்ட அழுகுறாங்க ரோஹிணி. அப்படியே ரோஹிணி தொடர்ந்து சொல்றாங்க வித்யா கிட்ட, எப்படி வித்யா, நான் 30 லட்சம் ரூபாயை அரேஞ்ச் பண்ணி நான் கொடுக்க போறேனோ எனக்கே தெரியலடி, கஷ்டமா இருக்கு அதை பத்தி நினைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது வித்யா சொல்றாங்க, ஏய் என்னடி பண்ணுவ, உங்க அப்பா மலேசியால தான் இருக்காரு, 30 லட்சம் ரூபாயை வாங்கி கொடுத்துடுவேன் அப்படின்னு உங்க மாமியார் உன் மேல ஏதோ கொஞ்சமாவது நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையே அது இல்லையே, உனக்கு அப்பா இல்லை, அங்க மலேசியாலையும் இல்லைங்கிறது தெரிஞ்சா இதை விட பெரிய பிரச்சனையாகுமே, எப்படிடி இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போற அப்படின்னு சீரியஸ் ஆகி உட்காந்துடுறாங்க வித்யா. அப்ப வித்யா சொல்றாங்க, இதுக்கு ஒரே ஒரு ஐடியா தாண்டி ரோஹிணி, பேசாம உன் புருஷன் மனோஜ் கிட்ட சொல்லி அந்த ஷோரூமை விற்க சொல்லிடு, விற்று அந்த 27 லட்சம் ரூபா உன் மாமனாருக்கு கொடுக்க வேண்டியதை பிரச்சனைய சுமூகமா தீக்க பார்த்துக்கங்க, வேற வழியே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வித்யா ரோஹிணி கிட்ட. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ஏய் வித்யா, என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஷோரூமை விற்றா அதுவும் ஆன்ட்டிக்கு தெரியாமல் போயிடுமா, இவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பாக அவங்க காதுக்கு எப்படியாவது போயிடும், இது அதை விட பிரச்சனையாயிடும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது வித்யா சொல்கிறாங்க, சரி அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்குது, நம்ம பேசாமல் சிட்டிக்கிட்ட போய் இப்படி எங்களுக்கு பிரச்சனை, நீ எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு பழையபடி வித்யா சிட்டிக்கிட்டவே ரோஹிணியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பார்க்குறாங்க. வித்யா சொன்னதை சரி அதுதான் வழி, வேற வழியே இல்லை, சிட்டியை பார்த்து நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது சுமூகமாக தீர்வு கிடைக்குமான்னு பார்க்கலாம், சரி வித்யா நட இப்போவே போகலாம் நம்ம சிட்டியை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியும் வித்யாவும் கிளம்பி சிட்டியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சிட்டியோட ஆஃபீஸ்க்கு வித்யாவும் ரோஹிணியும் போன உடனே அங்கே ஆஃபீஸில் கதவை திறந்துட்டு உள்ளே போகிற அவங்கள பார்த்த உடனே சிட்டி தன்னோட தாடியை கையால் தடவிட்டு ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு கெத்தா பார்க்குறாரு இவங்க 2 பேர்த்தையும். அப்போ வித்யா சொல்கிறாங்க, சிட்டியண்ணா நாங்கள் எதுக்காக வந்திருக்கோன்னா மறுபடியும் இவளுக்கு ஒரு பிரச்சனை, அதுதான் உங்ககிட்ட சொன்னாதான் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிட்டி சொல்கிறாரு, இதை பாரு பொண்ணே, சுற்றி வளைச்சு கதை சொல்லிட்டு இருக்காத, மேட்டர் என்ன சீக்கிரமாக சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே வித்யா சொல்கிறாங்க, அண்ணா இவளுக்கு 30 லட்சம் ரூபா பணம் இப்போ தேவைப்படுது, ஏன்னா அதை இவ கொண்டுட்டு போய் அவங்க மாமியார்கிட்ட கொடுத்தாதான் இவ புகுந்த வீட்டில் அங்கே வாழவே முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அது ஏன் திடீர்னு 30 லட்சம் கேட்குறாங்க, இந்த பொண்ணு என்ன ஃப்ராடு வேலை பண்ணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ வித்யா ரோஹிணியும் மனோஜும் அந்த 27 லட்சம் ரூபா மாமனார் பணத்தை எடுத்து ஏமாற்றி ஷோரூம் போட்டதை மறைச்சதை எல்லாத்தையுமே முழு விவரமாக சிட்டி கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிட்டி ஒரு ஐடியா சொல்கிறாரு, சரி அப்படின்னா இந்த பொண்ணுக்கு நான் இப்போவே 30 லட்சம் ரூபா தர்றேன், ஆனால் இந்த பொண்ணு இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ரோஹிணி ஷாக் ஆகி பார்க்குறாங்க, என்ன பத்திரம், எதுக்காக நான் இதில் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற ரோஹிணியை சிட்டி அப்படியே ரோலிங் சேரை ஒரு சுற்றிட்டு பலமாக சிரிச்சுட்டே, ஆமாம் உனக்கு பணம் இப்போதைக்கு 30 லட்சம் ரூபா தேவையா இல்லையா, தேவைன்னா இந்த எம்டி பேப்பரில் கையெழுத்து போடு, இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம், எனக்கு ஒன்றும் உனக்கு பணம் கொடுத்து தான் பொழப்பு நடத்தணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சிட்டி. உடனே வித்யா அப்படியே காலை முதிச்சிட்டு ரோஹிணி கிட்ட காதுக்குள்ள மெதுவாக சொல்கிறாங்க, ஏய் ரோஹிணி, இந்த வியாக்கியானமெல்லாம் இவன்கிட்ட பேசுனா செல்லுபடி ஆகாது, உனக்கு இப்போ பணம் 30 லட்சம் தேவை, ஏன்னா புகுந்த வீட்டில் உன்னோட வாழ்க்கை நல்லபடிக்கு நடக்கணும்னா நீ அந்த 30 லட்சத்தை உன் மாமியார்கிட்ட கொடுத்தாதான் அங்கே போய் வாழவே முடியும், இல்லைன்னா அந்த மீனா ஸ்ருதி எல்லார் முன்னாடியும் நீ டெய்லியும் அவமானப்பட்டு சாக போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும் சரி சிட்டி எங்கே கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கையெழுத்து போட்டுடுறாங்க. அப்போ நல்லா வசமாக என்கிட்ட மாட்டிட்டியா அப்படின்னு அந்த எம்டி பேப்பரில் ரோஹிணியோட கையெழுத்தை வாங்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே பசங்களை பார்க்குறாரு. பக்கத்தில் நிற்கிற அடியாட்களை சிட்டி பார்த்த உடனே அவங்க கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே 30 லட்சம் ரூபாயை அதை அப்படியே எடுத்து முன்னாடி உட்காந்துருக்கிற ரோஹிணிக்கு முன்னாடி டேபிள் மேலே வீசுறாரு சிட்டி. அதை அப்படியே பொறுக்கி எடுத்து தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு ரோஹிணி, இப்போவே நான் கிளம்பி போய் ஆன்ட்டிக்கிட்ட கொடுத்துட்டு எங்கள் அப்பா மலேசியாவிலேருந்து அனுப்புனாரு அப்படின்னு சொன்னாதான் அத்தை பழையபடி என்ன மதித்து நல்ல முறைக்கு நடத்துவாங்க, அதனால் இதை அவங்கக்கிட்ட கொண்டுவே ஆன்ட்டிக்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு எழுந்திருக்கிற ரோஹிணியை உட்கார வைக்கிற சிட்டி சொல்கிறாரு, ஆமாம் உன் புருஷன் வச்சுருக்கானே பெரிய ஷோரூம், அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உன்னோட பேரில் தான் டீலர்ஷிப் வாங்கியிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிட்டி. உடனே ரோஹிணியும் திருன்னு முழிக்கிறாங்க.
ஆமாம்மா கண்ணு, நான் ஏற்கனவே விசாரிச்சுட்டேன். உன் புருஷன் உன் பேரில் தான் அத்தனை தொகை கட்டி டீலர்ஷிப் வாங்கியிருக்கான் பாப்புலரான பிராண்டுக்கெல்லாம். அதனால் இந்த வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கியே, இதை வச்சு உன்னோட ஷோரூமோட உரிமையை நான் எனக்கு மாற்றிக்க போகிறேன்டா கண்ணு அப்படின்னு கை தட்டி சிரித்து அதிர்ச்சி கொடுக்குறாரு ரோஹிணிக்கு.